திரு சூரிய கிருஷ்ணமூர்த்தி, தலைவருடைய சந்திப்புக்கு அரசியல் சாயம் பூசப்படுதா இல்லை புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற முதலமைச்சர் சொன்ன வாதத்துக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு வலு சேர்க்குதா? இல்லை, அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் ரொம்ப காலமாக மிஸ் ஆயிருந்தது. 60களில் 70களில் எம்ஜிஆர் வரைக்கும் இருந்த அந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர், அண்ணா, காமராஜர், கலைஞர், அந்த காலகட்டத்தில் இருந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில மிஸ் ஆயிருந்தது. அதை மீட்டெடுக்கக்கூடியவராக எங்களுடைய தலைவர் இருந்தார். உதாரணத்துக்கு தமிழ்நாடு பேரிடரில் பாதிக்கப்பட்ட போது கட்சி சார்பாக அளித்த நிதியை நேரடியாக அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை நேரடியாக சந்தித்து கொடுத்ததில் தொடங்கி 2016 ஒரு ரொம்ப சின்ன டிஃபரன்ஸில் ஆட்சி இழந்த போதும் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா பதவியேற்கிற போது அந்த இடத்துல சீட்டிங்கில் அவமானப்படுத்தப்பட்ட போதும் கூட கொஞ்சமாகவும் அதை பற்றின யோசிக்காமல் அந்த பதவியேற்பு விழாவிலேயே நேரடியாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தவர். அப்படி ஒவ்வொரு லெகசி இருக்குது. அந்த அம்மையார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நேரடியாக போய் கேட்டார். அந்த அம்மையார் இறந்த போது போய் பார்த்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கலைஞர் இறப்பின் போது அதிமுகவினுடைய தலைவர்கள் வந்தது, மருத்துவமனையில் இருந்தப்ப வந்து சேர்ந்தது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கலாக ஸ்ட்ரைட் ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா தொடங்கி, இலகணேசனில் தொடங்கி, சீமானில் தொடங்கி அப்படியே போட்டுகிட்டே வரலாம். மூத்த ஊடகவியலாளர் பாண்டியிலிருந்து இன்னைக்கு அதிமுகவினுடைய தீவிர பிரச்சாரகராக இருந்து இப்போ சமீபத்தில் கல்யாணம் நடந்த கிங்காங் வீடு வரைக்கும் அவருடைய சுக துக்கங்களில் பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்டு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அவங்க எதிரில் நிற்கிறாங்க, கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடிப்படை மனிதாபிமானத்தோடு போய் நின்றவராக முதலமைச்சர் இருந்திருக்கிறார். அது தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவருடைய இண்டிவிஜுவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அதனுடைய இன்னொரு லெகசி தான் எடப்பாடி பழனிசாமியே ஃபைட் பண்ணலை. மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அம்மையார் ஜெயலலிதாவுடைய பெயரை வைக்க வேண்டும்னு மசோதா அவங்க போட்டது. ஆளுநர் அதை திருப்பி அனுப்பப்பட்ட போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதை 2வது முறை ரீபாஸ் பண்ணி அனுப்புகிறோம். அதற்கு எதிராக வெளிநடப்பு பண்ணிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. அதை ரீபாஸ் பண்ண அந்த அட்டம்ப்ட்ல, ஆனால் ரீபாஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதில் முதற்கட்ட வெற்றியை பெற்று இப்போ ஒரு இடைக்கால தடை இருக்கிறது. அந்த எல்லா ப்ராசஸ்லையும் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரை வைக்கணுங்கிறதுக்காக போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், போராடிய தலைவர் எங்களுடைய தலைவர். அம்மா உணவகத்தினுடைய போர்டை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு திமுக தொண்டர் தாக்கிட்டாருங்கிறதுக்காக அதன் மீது நடவடிக்கை எடுத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இப்போ இந்த லெகசியிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் விதைக்க விரும்பிய ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குல்ல, 60களில் 70களில் இருந்த அந்த பண்பட்ட அரசியல் நாகரிகத்தை அவர் விதைக்க விரும்பினார். இன்னைக்கு அது பலன் தர தொடங்கி இருக்கிறது. அதற்கு எல்லாரும் திருப்பி பதிலளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகம். பட் அதை தாண்டி இதில் அரசியல் அப்படின்றது இருக்கே, கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை இருக்கும்போது எதுவும் நடக்கலாம். எதிரெதிர் துருவத்தில் இருந்த கடந்த காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்த பிறகு இது முற்றிலும் புறக்கணிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. இது அரசியல் எதுவும் இல்லைன்னு சொல்லலை. எதுவும் நடக்கலாம், அரசியலில் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்றது மூலமாக ஒரு கமாதான வச்சுட்டு போயிருக்காரு. இல்லை, முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களை ஓ பன்னீர்செல்வம் சந்திச்சில் அரசியல் இருக்கா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய நகர்வுகள் தான் நமக்கு சொல்லணும். இன்னைக்கு நம்ம அதை வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஆனால் அவர் பாஜக கூட்டணியில் இருந்த போதே, அதாவது பாஜக கூட்டணியில் தென் தமிழகத்தில் ஒரு முக்கியமான பில்லராக அவர் இருந்த போதே அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நம்ம எல்லாரையும் விட பிஜேபிக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாரையும் விட நயினார் நாகேந்திரனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேனே, 26ஆம் தேதி வரும்போது கூட நான் வாங்கி தர முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கூட்டணியை முறிச்சிட்டு வெளில வந்த உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பிஜேபி கூட்டணியை முறிச்சிட்டு அல்லது பிஜேபி கூட்டணி விட்டு வெளில வந்த யாருக்கும் அவர்கள் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இல்லை நான் கன்சிடர் பண்ணியிருப்பேனே, நான் பார்த்துருப்பேனே, இருந்திருக்கலாமே அப்படின்லாம் பேசுனதில்லை. அப்போ தென் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பிஜேபி கூட்டணி முன்னுக்கு வந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னா அதற்கு ஓபிஎஸ் பங்களிப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த பதட்டம், அந்த அரசியல் குறித்த ஒரு பயமெல்லாம் எதிர்த்தரப்புக்கு இருக்கலாம். ஆனால் அவர் கூட்டணியில் இருந்த போதே எங்களுடைய முரசொலி செல்வம் அவர்களுடைய ஐயா அவர்களுடைய இறப்பாக இருக்கலாம், பல தருணங்களில் கோபாலபுரத்திற்கும் தலைவர் இல்லத்திற்கும் அவர் வந்திருக்கிறார். அப்போ அது ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இன்னொன்று, கூட்டணி கணக்குகளில் மாற்றமா அப்படின்னு கேட்டால் 2017க்கு பிறகு அணி சேர்க்கப்பட்டு இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள், விசிக, காங்கிரஸ், திமுக, முஸ்லீம் லீக், மாமக, இந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, இதுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்லை. அது தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக வெற்றி கொடுக்கக்கூடிய அணியாக இருக்கிறது. அந்தந்த தலைவர்களே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ சில பாலிசியில் இது இருந்தாலும் அதை நாங்கள் உடனடியாக தீர்த்து கொள்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. கூட்டணி விட்டு வெளில போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை.
கூடுதலான அணி சேரும், கூடுதலான கட்சிகள் வரும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது இந்த சந்திப்புகளோட தொடர்புல இருக்குமா அப்படிங்கறத வேணா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மற்றபடி இருக்கக்கூடிய அணியில எந்த டிஸ்டர்பன்ஸ் வரப்போறது இல்லை. புதிய கட்சிகள் வருமாங்கிறதுக்கு போக போக தான் தெரியும். சரி, திரு ராமசாமி ஐயப்பன், அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சி தலைமைக்கு இருக்கு. அண்ணாமலை கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சார் தமிழ்நாட்டில். அமித்ஷா ஒரு கூட்டணியை இப்போ அண்மையில் அறிவித்தார். ஆனால் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்னைக்கு திமுகவோடு ஒரு நேசக்கரம் நீட்டக்கூடிய போக்கை பார்க்க முடியுதா? அந்த கூட்டணியை தக்க வச்சிக்க முடியாத நிலை இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். என்ன இதுவாக இருக்குன்னா, இப்போ தான் நம்ம மருத்துவர் ஐயாவோட பேட்டியை பார்த்தோம். ஸோ தெளிவாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு மாறான ஒப்பீனியன் தான் தலைவரே வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குற சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அதனால் ஒட்டுமொத்த கூட்டணியிலையும் அதே ஒரு பொசிஷன் தான். அந்தந்த கட்சிகள் எல்லாருமே தேர்தல் காலம் நெருங்கும் போது அவர்களோட நிர்ணயம் செய்வார்கள். அண்ணன் சூர்யா அவர்கள் சொல்லும் போதே என்னென்னா, மறுபடியும் அந்த கூட்டணி உடையாது, கூட்டணி ஒன்றாவே இருக்கும் அப்படின்வாங்க. அதற்கான மதிப்பை அவர்கள் எவ்வாறு அந்த கூட்டணிக்கு தருகிறார்கள், திமுக மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் இருக்க மற்ற கட்சி தலைவர்களும். ஸோ அதற்கான மாறுவதற்கான தேவைகள் அவர்களுக்கும் இருக்கலாம். இப்போ தொல் திருமாவளவன் அவர்களை தனியாக ஒரு சமூக தலைவராகவும் ஒரு சிறிய கட்சியாகவும் மற்றும் பார்வை எப்பவுமே இருக்குமானால், அந்த கட்சியில் இருக்கவர்களும் அதே பார்வையோடு அந்த தலைவரை பார்க்குறாங்கன்னா அந்த கட்சியோட பார்வை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அவர்கள் இல்லை, நாங்கள் தமிழகத்தில் நாங்கள் ஒரு தனி கட்சியாக வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அவங்க என்ன மாதிரி டிரான்சிஷன் ஆவாங்க அப்படின்றது நமக்கு தேர்தல் கிட்ட வரும்போதே தெரியும். அப்போ அவங்க எல்லாருக்கும் அந்த சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்லையும் ஐடியாலஜிக்கலாக இல்லைனா கூட, இன்றைக்கும் அவங்க ஐடியாலஜிக்கலாக ஒரு யூனிஃபைட் பார்ட்டி கிடையாது, யூனிஃபைட் அலையன்ஸ் கிடையாது. ஆனால் சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு அதனால பிரச்சனை வரலாம். இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு அலையன்ஸுமே இன்னைக்கு ஃபார்மடபுளாக இதுதான் அலையன்ஸ் அப்படின்றது தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்டன் கிடையாது. அது ஒரு பார்ட். பிரச்சனை வருவதற்கான அறிகுறி ஏதாவது தென்படுதா? இன்னொரு கேள்வி, கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, இதே மாதிரி திருமாவளவன் தாவேக்காவோட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருத்து வந்தப்ப அந்த சர்ச்சை கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த மேடையை பகிர்ந்துக்கிறத தவிர்த்தார். ஆனால் இன்னைக்கு பாஜக உடனான கூட்டணியை முறித்து கொண்டு திமுகவுடைய தலைவரை நேரில் சந்திச்சு எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான போது நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி கமா வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அதையும் இதையும் எப்படி நீங்கள் ஒன்றா முடிச்சு போடுறீங்க? அண்ணன் பொன் வில்சன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எதிரி அப்படின்னு ஒரு 4 கட்சிகள் இருக்காங்க, கொள்கை சார்ந்து அவர்கள் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது அப்படின்னு. இன்றைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் அஇஅதிமுகவில் அவர் ஒரு மெம்பர், அஇஅதிமுகவில் அவருக்கு பங்கு இருக்குது, அதோட எலெக்ஷன் இதுலேயும் அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்ற போது அந்த ஸ்டாண்ட் அவர் மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லையான்ற கான்ட்ரடிக்ஷன். அப்போ என்றைக்குமே எனக்கும் அஇஅதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்ணலை, அவங்களோட 25 வருட காலம் சீடனாக இருந்திருக்கிறேன் அப்படின்ற இதை மொத்தமாக அவர் மறந்து விட்டாருன்னா அவர் திமுகவோட சேரலாம். ஸோ இது ஒரு லாஜிக்கல் இன்கான்க்ரூவன்ஸ். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே எனக்கு அது வியப்பாக தான் இருக்குது. அது ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டிக்கு ஒரு நிரந்தரமான முடிவு அப்படின்னு இருக்க முடியுமா? கடந்த காலில் பொன் வில்சன் சொன்ன மாதிரி திமுக பாஜகவோட கூட்டணி ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர முடியுமா அப்படின்னா, தண்ணியும் எண்ணெயும் சேர முடியுமானா, ஆமாம் அது ஒரு கொலாய்டல் கண்டிஷனில் சேர முடியும். ஒரு ஹை ப்ரெஷர் ஆகணும், ஹை டெம்பரேச்சர் வரணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்.